ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற கருப்பர் கூட்டத்தினால் பாதிக்கப்பட்டு நிற்கிற இந்து மக்களோட கந்தசஷ்டி கவசத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கருப்பர் கூட்டம் யார்? இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கிறத ஆபாசன்றாங்களா? ஆபாசம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஆபாசமா இல்லையா அதை பற்றி பார்க்கலாம். இது ஆபாசம்னா அடுத்த பிற மதங்களில் இருக்கிறதெல்லாம் என்ன? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒன்று, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் 3 சிம்பிள் இருக்கும். அதில் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பெல். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருப்பர் கூட்டங்கிறது பார்த்திங்கன்னா, பகுத்தறிவாதி, நாத்திகவாதி, சமூக சீர்திருத்தவாதி, மொழி, இனம், வரலாறு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காப்பாற்றிக்கிறவங்க. பெண்ணியவாதி, அதாவது பெண்ணியவாதினா புரட்சி போராளி. பெண்ணியவாதினா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவே பெரியசாமி நாயக்கர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணாரோ அது மாதிரி பெண்ணியவாதி இவங்க. வேறு யாரும் கிடையாது. வளர்ப்பு பெண்ணையை கல்யாணம் பண்ணுற இவங்க பெண்ணியவாதி. இப்படிலாம் சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கிற ஒரு அரக்க குணம் கொண்டவர்கள் தான். இவங்களோட மோட்டிவேஷன் என்னன்னு தான் தெரியலை. இவங்க மோட்டிவேஷன் என்ன சொல்ல வராங்கன்றது தான் புரியலை. இவங்களுக்கு என்ன பண மோட்டிவா, இல்லை இந்து மதத்தை அழிக்கணுங்கிறது மோட்டிவா? சரி, நான் அதை கேட்குறேன். ஒன்று சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். இந்து மதம் தான் உங்களோட கண்ணுக்கு உறுத்துதுன்னா, இந்து மதத்தில் தான் உங்களுக்கு ஆபாசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், ஸோ ஏன் இது முஸ்லீம் மதத்தில் இல்லையா, இல்லை கிறித்துவ மதத்தில் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டு இந்த வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுரேந்தர் அப்படிங்கிறவன் என்ன பேசியிருக்கான், அவன் என்ன செஞ்சு வீடியோ போட்டிருக்கான்றது, அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் திருப்பி பேசுகிறேன். போகிறது கந்தசஷ்டி கவசம். கந்தசஷ்டி கவசம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். வீடுகளில் காலையில் சில வீடுகளில் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இல்லை பக்கத்தில் கோயில் இருந்தால் ரொம்ப சத்தமாக தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சத்தமாக பாடிட்டு இருக்கோம். அது ஒரு ராகத்தில் பாடுறதுனால அது சில நேரங்களில் அது கூட கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கா மாதிரி தோணும். இசை என்பது எல்லா இடத்துலையும் பல இடங்களில் நமக்கு இனிமையான ஒரு சுகமான ஒரு இடத்துல எடுத்து போய் விட்டுரும். ஆனால் அதில் இருக்க வரிகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம உத்து கவனிச்சாதான் அது நமக்கு பயனுள்ளதா இல்லை நமக்கு எதிரானதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன அழகாக இருக்குது, இதை போய் ஏன்டா குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை அந்த மாதிரியான புரிதலில் பார்க்காம இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் சொல்லி கோயில் வாசலில் விற்கும். அதை வாங்கி படிச்சிங்கன்னா தான் கந்தசஷ்டி கவசம் என்ன நமக்கு சொல்ல வருது, கடவுளிடம் என்ன மாதிரியான கோரிக்கையை வைக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இந்த புத்தகம் நாங்களே பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிற மாதிரிலாம் கிடையாது. எந்த கோயில் வாசலில் போனாலும் சில புத்தக கடைகள் இருக்கும், அங்கே புராணங்களுக்கு புத்தகங்கள்லாம் இருக்கும். அந்த கடைகளில் எல்லா கடைகளையும் மேக்சிமம் இந்த புத்தகம் இருக்கும், கந்தசஷ்டி கவசம். அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா கூட இந்த நான் சொல்கிற தகவல்கள் இருக்கும். முருகன் கிட்ட நம்மால் கேட்குறாங்க, முருகன் கடவுள் உயர்ந்தவர், ஆஹா ஓஹோன்ட்டு பெருமையாக பேசுகிறான். ஆனால் பெருமையாக பேசுகிற முருகன் கிட்ட நம்மால் முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைக்கிறதா இந்த கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்கிறாங்க, கண்ணமிரண்டை கதிர்வேல் காக்கன்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. அந்த கண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணத்தை மட்டும் ஒரு வேல் காப்பாற்றணுமா. சரி, ஓகே, அதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது, நாகரிகமாக இருக்குது. என் நிலம் கழுத்தை இனியவேல் காக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கழுத்துக்கு தனியாக வேல், மார்பை ரத்தின வடிவேல் காக்க, அது கூட ஓகேங்க. அடுத்தது சொல்கிறான், சேர் இல முளை மார் செவ்வேல் காக்க. என்னடா சொல்ல வர, இன்னொரு தடவை சொல்லு. சேர் இல முளை மார் செவ்வேல் காக்க அப்படின்னு சொல்றான். என்னடான்னா இவனோட மார்பை ரத்தன வடிவேல் காக்கணுமா, இவனோட பொண்டாட்டியோட சேர் இல முளை மார் அத தனியா ஒரு வேல், சேர் இல முளை மார் திருவேல் காக்கன்னு சொல்லியிருக்கான்னா என்னடா சொல்ல வர நீ? முருகன் கிட்ட முருகா என்னை காப்பாத்து, என் பொண்டாட்டியை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்துலாம் காப்பாற்ற மாட்டான். என் பொண்டாட்டியோட மார்பை தனியா ஒரு வேல் வச்சு காப்பாத்து கேட்கறதுக்கே அருவருப்பா இல்லை? சொல்லுவியா நீ? கோயிலில் போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்லை அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ணுற மாதிரி என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர்னா ஸ்பெஷலாக உன் பொண்டாட்டிக்குன்னு தனியாக இரும்புல பிராட்ஸா கொடுக்க போறாரு. அப்புறமா வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க அப்படின்னு சொல்லியிருக்கான்.
தோலுக்கு தனியா, பிடரிகள் 2 பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழு 16 பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விலங்கவே காக்க. ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான் சார். தனியா மொத்தமா காப்பாத்தினா காப்பாற்ற மாட்டான் போல. அப்புறமா சிற்றுடை அழகுற செவ்வேல் காக்கன்றான். இடுப்பு அழகா இருக்கிறதுக்கு தனியா ஒரு வேல் வரணுமாங்க. டேய் என்னடா, என்ன பியூட்டி பார்லரா வச்சிருக்காரு இல்ல ஜிம்முக்கு வச்சிருக்காரா நல்லா தட்டி சேவ் பண்ணி கொடுத்து. அடுத்தது சொல்றான், நானாங்கயிற்றை கேவலங்க, நானாங்கயிற்றை நல்வேல் காக்கவான். என்னடானா நானாங்கயிறுனா என்னன்னு தெரியுங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 ரூபாய் 2.5 ரூபாய் கொடுத்து ஒரு கயிறு வாங்கி கட்டி வச்சிருப்பாங்க இடுப்புல. அது என்னத்துக்கு கட்டுறானே தெரியாது, கட்டி வச்சிருப்பான். சும்மா எப்பயாச்சும் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பேண்ட் கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னா எடுத்து மாட்டிப்போம் அந்த கயிறு. அந்த காலத்து பெல்ட்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த கயிறு அறுந்துச்சுன்னா இன்னொரு கயிறு வாங்கி கட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, 2 ரூபாய் தான் இப்பவே. அப்ப 50 காசு கூட வந்திருக்காது. அந்த நானாங்கயிற்றை காப்பாத்துறதுக்கு நல்வேல் காக்க. இவன் சொல்றான் முருகனோட வேல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, சக்தி வாய்ந்தது இல்லாம ஒஸ்தியானது, எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட வேலு. தங்கத்தினால செய்யப்பட்ட வேலு இவன் 2 ரூபாய்க்கு கட்டின கயிறை காப்பாற்றணுமா? கேவலமா இல்ல? அடுத்தது சொல்றாங்க, ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க அப்படின்னு போட்டிருக்கான். நீங்க வாங்கி படிக்கணும். ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்கன்னு சொல்லி வச்சிருக்க. சரி கருமம் சொல்லிட்டேன். ஏன்னா ஒட்டியா வச்சிருக்கான் பிச்சுட்டு போறதுக்கு. என்ன எவனா கை வச்சு டபால்னு ஒரு அறுத்து எடுத்துட்டு ஓட்டுருவானா? சின்ன வயசுல குழந்தைங்க விளையாடும் போது சொல்றேன், குஞ்சு கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்வாங்க. ஒருவேளை முருகன் அதை காப்பாத்துறதுக்கு தான் வேலை எதனா அனுப்பணுமா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம இவனோட ஐட்டத்தை இவனால காப்பாத்திக்க முடியலன்னா அப்புறமா என்ன? இவனுக்கான ஆதாரமே இதுதானே. நான் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கோம்ல, நெஞ்ச நிமித்திக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு ஆன் அப்படின்னு ஏன்டா சொல்றானா? அதை வச்சுக்கிட்டு தானே சொல்லிட்டு இருக்கான். அதை கூட உன்னால காப்பாற்ற முடியாது, அதுக்குன்னு முருகன் ஒரு வேலை அமுக்கணும்னா என்ன கேவலமா கதை எழுதி வச்சிருக்கான் சார். பிட்டம் 2 பெருவேல் காக்கன்ட்டு எழுதி வச்சிருக்காங்க. பிட்டம் பட்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தனியா ஒரு வேல் வரணும்னு இருக்கான். டே முருகனை இதுக்கு மேல கேவலமா யாராச்சும் பண்ண முடியுமா? என்னோட பட்டெக்ஸை விட முருகனோட வேல் அவ்வளவு கேவலமா போச்சா, இல்ல முருகன் அவ்வளவு சீப்பா போயிட்டானா? அப்புறமா வட்ட குதத்தை வல்வேல் காக்கன்னு போட்டு வச்சிருக்கான். வட்ட குதத்தை வல்வேல் காக்கன்னா என்ன தெரியுங்களா? 2 புட்டத்துக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, மோஷன் வரும்ல, பீ வரும்ல, அந்த ஓட்டையை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலு வரணும்னா டே எவ்வளவு சீப்புடா டே முருகனோட வேலு. என்னோட பார்வையில சீப். நான் முருகனோட வேலை தங்கமா பாக்குறேன், இல்ல பித்தளையா பாக்குறேன், இல்ல வெள்ளியா பாக்குறேன். அதுக்கான மெட்டலுக்கான மதிப்பையாவது நான் கொடுக்குறேன்டா. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, முருகன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நீ சொல்ற பார், வட்ட குதத்தை வல்வேல் காக்க, மோசன் போற தீவிர ஓட்டையை காப்பாத்துறதுக்கு முருகனோட வேலு வரணும்னு சொல்லி வச்சிருக்கேன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கு. இன்னமும் நாங்க தான் கடவுளை இழிவுபடுத்திட்டோம், இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டோம், நீ இழிவுபடுத்தி வச்சிருக்கடா. கேட்கவே கன்றாவியா இருக்குடா எப்பா. அப்புறமா கணைக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க. அதுக்கப்புறம் கால் மேல இருந்து எத்தனை வந்தானா, இப்ப சூத்தை காப்பாத்து, ஓட்டையை காப்பாத்து, எந்த காப்பாத்து, என் பொண்டாட்டி இதை காப்பாத்து, இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப காலுக்கு இறங்குறான். ஏன் முருகன் மொத்தமா காப்பாத்துறா? முருகா டே முருகா என்ன மொத்தமா காப்பாத்த மாட்டானா? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை வேல்ரா கணக்கு பண்ணா? இவன் சொல்ற கணக்கு பார்த்தா 150 வேல் ஒரு மனுஷனுக்கு மட்டும் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இதை காப்பாத்து, அதை காப்பாத்து, காதை காப்பாத்து, மூக்கை காப்பாத்து, பல்ல காப்பாத்து, சூத்தை காப்பாத்துன்னு சொன்னா 150 வேல் தேவைப்படுது. இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கோன்றான். 100 கோடி பேர் இல்ல, ஒரு ஆளுக்கு 150 வேலுன்னா முருகன் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க? டெய்லி உட்காந்து கொல்லு பற்றன்னு வாங்க எங்க ஊர்ல, அந்த இரும்படிக்கிற பற்றை அந்த மாதிரி வச்சுக்கின்னு டெய்லி ஒரு வேலா நெருப்பை ஏற்றிக்கிட்டு வேலை அடிச்சுட்டு இருக்கிற வேலை தான் செய்யணும். கந்தன் வேல் தானே காவல்துறை காக்க, அதுதான் உண்மை. இல்லாட்டி வேலை தூக்கிட்டு போயிடுவான். வேலு மொத்தமா தூக்கிட்டு போறான், முருகனையும் தூக்கிட்டு போயிடறான். முருகன் சைலண்டாகிறாரு. இதுக்கு மேல ஒரு முருகனை கேவலப்படுத்தவே முடியாதுரா. சூத்தை காப்பாத்து, சூத்து ஓட்டைய காப்பாத்துன்னு சொன்ன பாடுறா, அங்கதான்டா ஹைலைட்டே. அங்கதான் ஹைலைட்டே நீங்க பண்ற முருகனை பெருமைப்படுத்துற விதம். நான் என்ன சொல்றேன், உனக்கு நான் சொல்றது கோவம் வருதுன்னா என் மேல வரக்கூடாது. இதை எழுதுனது தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசம், அப்படிதான் போட்டிருக்கு. நீ உனக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா, என் மதத்தை, என் முருகனை இவ்வளோ இழிவுபடுத்திட்டியோடோ அப்படின்னு உனக்கு எந்திரிச்சு நிக்குதுன்னா, நீ திட்ட வேண்டியதெல்லாம் தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவசத்தையும் அந்த ஆளையும் தான் திட்டணும். நீ திட்டினா நானும் உன் கூட திட்டுறேன். ஏன்னா உன் மதத்தை நான் இழிவுபடுத்தல, இந்த ஆள் தான் இழிவுபடுத்திருக்கான். அந்த ஆளை திட்டி தீர்த்துரு, நானும் உன் கூட சேர்ந்து திட்டுறேன். ஏன்னா அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கான் உன் முருகனை. இதுக்கு மேல ஒரு முருகனை, ஒரு கடவுளை இழிவுபடுத்த முடியாது. வாங்கி படிங்க. இந்த மாதிரியான ஆபாச கதைகள் நிறைய இருக்கு. இப்ப நாங்க சொல்றதெல்லாம் இப்பதான் தொடங்கி இருக்கோம். இன்னும் எத்தனை எபிசோட் போக போதே அப்படின்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோ ஆபாச கதைகள் இங்க இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொட்ட கதைகள் சொல்ல நாங்களும் தயாரா இருக்கோம். அதை கேட்க நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நம்புறோம். தொடர்ச்சியா எங்களோட வீடியோக்களை பார்க்கவும்,
எங்களை உங்களுக்கு இன்னும் அறிவு தெளிவு பெறுவதற்கும் வாய்ப்பா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வேறு ஒரு புராண கதைகளில் சந்திப்போம். நன்றி. பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கன்னம் சொல்கிறான், கழுத்து சொல்கிறான், மார்பகம் சொல்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்டம், பட்டெக்ஸை சொல்கிறான், நமக்கு வந்து பாத்ரூம் மோஷன் வர வழியை, அதாவது அந்த ஆசன வாயை சொல்கிறான், ஆண் பெண் குறியை சொல்கிறான். சரி, இப்போ நான் கேட்குறேன், இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து மார்பகம், பிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை வந்து விர்ஜின் இது மாதிரி நம்ம வந்து பெண்ணுறுப்போ இல்லை ஆணுறுப்போ பெனிசின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லிடுறோம் இந்த காலத்தில். ஆனால் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதில் தூய தமிழில் பார்த்தீங்கன்னா மார்பகத்துக்கு உண்மையிலுமே தூய தமிழ் என்ன, முளை தான். ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு புரியுனா முளைப்பாரி வாரி சட்டம்னு ஒன்று இருந்தது. ஸோ இது தமிழ், அதாவது கேரளா இதில் முளைக்கு வந்து நம்ம வந்து ஜாக்கெட் போட்டால் சட்டம், முளை வரி சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அப்போ வந்து அது மார்பு சட்டம்னு ஏன் போடலை? அப்போ தூய தமிழ் வந்து முளை தான், முளைவாரி சட்டம். அதை நம்ம தமிழில் படிக்கும்போது தூய தமிழில் போனால் அப்படி தான் இருக்கும். இப்போ கந்தசஷ்டி கவசத்தில் என்ன தப்பு? தூய தமிழில் தான் இருக்குது ஒன்று. இப்போது நீ கேட்குற மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறைவா எனக்கு வந்து நீ இது கொடு முருகா நம்ம வேண்டதில் தவறு கிடையாது. சரி, இப்போ கன்னம் ரெண்டும் மார்பகம் இதெல்லாம் வந்து அவன் வந்து சொல்லும்போது யாருக்குன்னா இவன் வந்து இவனுக்காக நம்ம வேண்டிக்கலை. இப்போ அந்த கந்தசஷ்டி கவசத்தே வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து ஏதோ பைல்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அவனுக்கு அந்த பைல்ஸ் பிரச்சனை சரி பண்ணு, அதை தான் நான் முருகன்ட்ட வேண்ட முடியும். இவன் சொல்கிற வந்து நெக்கலாகவே இவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ கிறிஸ்துவத்தில் சில இதெல்லாம் நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவத்தில் வந்து அண்ணன் தங்கை உடலுறவு, அம்மா பையன், அப்பா பொண்ணு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆபாசமானதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே புரியும். நான் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இப்போ கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இவன் இதுக்கு சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? நீ என்ன பண்ண போகிற? உனக்கு கடவுள் தேவையில்லைன்னு போயிட்டல்ல, அப்புறம் என்ன மசுரை? நாங்கள் என்ன கும்பிட்டா உனக்கு என்னடா வலிக்குது? உனக்கு என்னடா பொங்கிக்கிட்டு வருது? நாங்கள் எதையோ கும்பிட்டு போகிறோம், உனக்கு என்ன? ஏதோ நாங்கள் வேண்டிட்டு போகிறோம், உனக்கு என்ன? நீ ஏன் கேட்குற? உனக்கு இது கடவுள் வேணான்னு சொன்ன இவனுக்கு, நீ கடவுள் வேணான்னு சொன்னா எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு போ, எந்த கடவுளுமே இல்லைன்ட்டு போ. ஏடா இந்து கடவுளை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவம் ஏதாவது போட்டாலும் உனக்கு அங்கேருந்து கிறிஸ்துவ மதம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு அங்கேருந்து வர பணம் நின்றுடுமா? இதெல்லாம். ஆனால் இந்துவில் வந்து உனக்கு அப்படி கிடையாதுல்ல. இந்து வந்து வேறு, அதாவது பாம்பை கண்ட பார்ப்பானையும் பாம்பையும் கண்டால் பார்ப்பானை விட்டு விடு, பாம்பை விட்டு விடு, பார்ப்பானையை அடித்து விடுன்னு சொல்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், பாம்பையும் பாப்பானையும் கொண்டாந்து உங்கள் வீட்டில் விடுவோம், எதுக்கு அடித்து நீ இறக்குறன்னு பார்க்கலாமா? உனக்கு என்ன சமஸ்கிருதம்னு சொல்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஏன் தமிழில் ஓதலைன்னு கேட்குறேன். நான் ஒன்றே ஒன்று சிம்பிளாக கேட்குறேன், ரொம்ப சாதாரண ஒரு கொஸ்டின் தான். நீ என்ன பண்ணு, நல்ல ஒரு இதுவாக இருந்தால், நல்ல ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ என்ன பண்ணு, சுரேந்தர், அப்புறம் வாசனும் ஃப்ரெண்டு வெற்றிவேலு செந்தில்லாம் இருக்காங்க இல்லையா, நீ என்ன பண்ணுற, இப்போ வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட போயிட்டு நீ வந்து தமிழில் பேர் வைடான்னு சொல்கிறான், தமிழில் பேர் வைன்னு சொல்லு. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நீ வந்து அகஸ்டின்னு, சாராளு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கல, எலிசபெத்து, டயானான்னு பேர் வச்சிருக்கே, நீ தமிழில் பேர் வைன்னு சொல்லேன்டா. ஏன் அதுவும் தானே தமிழ், அதுவும் இது தானே. உனக்கு இந்த தமிழ் இடிக்குதுன்னா அது ஒன்று, அதுவும் வந்து தூய தமிழா? இப்போது அன்பர் வழக்கறிஞர் வரதராஜன் பிஏபிஎல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், இவர் இதை பற்றி என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆடியோவில் கொஞ்சம் கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் குமார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். இது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அந்த முருகர் பக்தர், நீங்கள் ரொம்ப தீவிர முருகர் பக்தர். ஆமா. இந்த சுரேந்தர், இந்த வாசன், வெற்றிவேல், செந்தில்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருப்பர் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. பார்த்தேன். அதாவது எந்த எல்லா மதத்திலயும் வந்து இருக்காங்க, அதாவது எந்த மதத்திலயுமே இழிப்பிருவீங்க இல்ல. ஆனா நம்ம இந்து மதத்துலதான் இந்த மாதிரி ஒரு இழுப்பிருவீங்க இருக்கிறானுங்க. சில பேரால இந்து மதத்துக்கே வந்து ஒரு அசிங்கமான ஒரு இதுவாகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அவன் சொல்லி இருக்கிறது பார்த்து இருக்கீங்க, அவன் சொன்னது பாத்தீங்களா? கந்த சஷ்டி கவசத்துல கண்ணை வேல் காப்பாத்தணும், மூக்க வேல் காப்பாத்தணும், வாய வேல் காப்பாத்தணும், கழுத்தை வேலை காப்பாத்தணும், கழுத்தை வேல் காப்பாத்தணும், மார்பு பகுதியை வேல் காப்பாத்தணும் இப்படின்னு போட்டிருக்கு.
ம். மார்பு பகுதின்றது வந்து அசிங்கன் அந்த காலகட்டத்துல வந்து அத முளைன்னு தான் சொல்லுவாங்க. இப்பதான் மார்பு, பிரஸ்ட் இங்கிலீஷ்லாம் வந்துச்சு. புரியுதா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முளைப்பாரி வரின்னு சொல்லிட்டு முளைப்பாரி வரின்னு ஆமா, தான் சொல்லுவாங்க. முளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. புரியுதா? ம். அதனால வந்து அந்த என்ன வந்து எல்லா பகுதியும் ஒவ்வொரு பகுதியா காப்பாத்து ஆண்டவா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கந்த சஷ்டி கவசத்துல சொல்றாங்க. ஆமா. சப்போஸ் இவன் இந்த கருப்பர் கூட்டத்துல இருக்கிற அம்மாக்கோ ம். மனைவிக்கோ ம். இல்ல அவங்க நெருங்கிய உறவினருக்கோ ம். ம். பிறப்புறுப்புலயோ ம். அந்த அவங்க சொல்ற இங்கிலீஷ்ல சொல்ற மார்ப பிரஸ்ட்லயோ ம். கேன்சர் வந்துச்சு ம். இல்ல புண்ணு வந்துச்சு, ம். என்ன டாக்டர் கிட்ட போயிட்டு எப்படின்னா அதை காப்பாத்துங்க, டாக்டர் சொல்ற கடவுளாலதான் முடியும்னு. ம். சப்போஸ் இவங்க டாக்டர் கடவுளா நினைச்சாலும் கடவுள் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த பகுதியை கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர் கெஞ்சுவான்ல. ஓகே. என் ஆமா பொண்டாட்டிக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு மார்பு பகுதியில கேன்சர் வந்துச்சு, அந்த மார்பு பகுதியை குணப்படுத்துங்க கெஞ்சுவான்ல டாக்டர் கிட்ட. கரெக்ட் தான் சார். இப்போ கேன்சர் வந்தவங்க பாத்தீங்கன்னா அதே இவ்வளவு மாதிரி கஷ்டப்படுறாங்க. கடவுளுக்கு சப்போஸ் கை விரிச்சிட்டாருன்னா டாக்டர் கடவுள் கிட்ட போயிட்டு அதுதானே கேட்பான், என் ஆமா. பொண்டாட்டி கிட்ட மார்பு பகுதியில் இருக்கிற அந்த கேன்சரை குணப்படுத்துங்க கடவுளே கெஞ்சுவான்ல. ஆமா ஆமா ஆமா. உண்மை உண்மை அப்ப அது உண்மை. மட்டும் எப்படி வந்து சரின்னு வரும்? அதை தானே கந்த சஷ்டி கவசத்துல சொல்றாங்க. ம். அதுல என்ன தப்பு? இவனும் பிறப்புறுப்புல தானே பிறந்தான். அந்த ஆமா. பிறப்புறுப்பு இவனுக்கு குஞ்சில வந்து எய்ட்ஸ் வந்துச்சு, ஓகே. வீடி வந்துச்சு இவனுக்கு. ஓகே, ஓகே. டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து குஞ்சில வந்து வீடி வந்துச்சு டாக்டர் ஒரு எனக்கு அப்படிதானே சொல்லுவான். இல்ல கடவுள் கிட்ட போய் அதெல்லாம் சொல்லுவான், எப்படின்னா எனக்கு அந்த குஞ்சில புண்ணை குணப்படுத்துங்க. இல்ல சுகர் வந்துச்சு, கண்டிப்பா சுகர் வரும் அவனுக்கு. ஆமா. சுகர் வந்து ஹெவி சுகர் ஆகி குஞ்சில புண்ணு வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை டாக்டர் கிட்ட போயிட்டு சார் எனக்கு குஞ்சில புண்ணு வந்துச்சு காப்பாத்து, இதுதானே கடவுள் கிட்டே தானே. இந்த குஞ்சில எப்படின்னா புண்ணு வந்துச்சு காப்பாத்துங்க, என் மனைவி கிட்ட வந்து நான் வந்து தாம்பத்தியம் வைக்க முடியல, நான் வைக்க முடியலன்னா வேற யாவக்கிட்ட நான் போயிடுவான்னு சொல்லுவான்ல. உண்மை 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 உண்மை. ஏன் அதாவது என்ன நான் சும்மா கோவத்துல பேசுறேன், இந்த மாதிரி கூட பேசக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்த கூடாது. புரியுதா? உண்மைதான் சார் உண்மைதான். இந்து மத அவன் என்ன தமிழை பத்தி பேசுறான், அவனுக்கு என்ன தகுதிக்குது? ம். ஏன் தமிழ்ல சண்முக கவசம் இல்லையா? சண்முக கந்த கவசம் சஷ்டி என்ன சார் கவசம் அது? அது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சண்முக ஆமா கவசம். ஆமா அது ஆமா வந்து ஆமா. எளிமையான முறையில வந்து கந்த சஷ்டி கவசத்தை எளிமையான முறையில கொடுத்திருப்பாரு ஓகே ஓகே நம்ம ஓகே. படிக்கிறதுக்காக. அந்த சமஸ்கிருதம் நம்மளால படிக்க முடியாதுன்றதுக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் வந்து அதுல எளிமையான முறையில ஆமா ஆமா கொடுத்திருக்காரு ஆமா ஆமா. படிக்கிறது. கரெக்ட் 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 கரெக்ட். இவன் வந்து பெருமன் எதை நினைக்கிறான் தெரியுமா? ம். உயரமான இப்ப என்னன்னா இவன் இந்த மாதிரி பேசினா இவனை எல்லாரும் பெருமையா நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறான். இப்ப வள்ளூர் கோட்டத்துக்கு மொத்தம் மேல ஏறி ம். ஆய் போயிட்டானா இவனை எல்லாரும் பெருமையா பேசுவாங்கன்னு நினைக்கிறான். அது இப்ப வள்ளூர் கோட்டத்துக்கு மேலேயே ஏறி ஆய் போயிட்டான்பா. இப்ப வேர்ல்டுலயே பட்டேல் சிலை இருக்குதுப்பா, பட்டேல் சிலைக்கு மேல மொட்டை மாடியில ஏறி வெளியில ஒண்ணு கடிச்சா பெருமையா நினைப்பான். இது பெருமை கிடையாது, எல்லாம் சாதிக்கணும். ம். பெத்த கரெக்ட். தாயை இழிவுபடுத்திக்கின்னு, பெத்த தகப்பனை இழிவுபடுத்திக்கின்னு, பெத்த மதத்தை இந்து மதத்தை இழிவுபடுத்திக்கின்னு, ம். எந்த ஒரு மதத்திலயும் தான் மதத்தை இழிவுபடுத்த மாட்டான்பா. இவன் வந்து இவன்ல மாதிரி கீழ்த்தரமானவனுக்கு தான்பா. இது வந்து பெருமையா நினைக்கிறான்ல, இல்ல காசு வாங்கறதுக்கு பண்றான்லான்னு தெரியல. எனக்கு காலையில பிபி ஆகி போச்சு. சரி சரி. இதெல்லாம் வந்து நம்ம ஆனா கடவுள் வந்து அவனை தண்டிக்கல மாட்டாரு, அவனை கைவிட்டுருவார கண்டி. ம், ம். நம்ம கடவுள் வந்து யாரையும் தண்டிக்க மாட்டாரு. எல்லாம் நினைப்பாங்க என்னப்பா கடவுள் அவனை தண்டிக்க மாட்டாரு. ஏன் தண்டிக்கணும்? ம். அவனோட பிறப்பு அடுத்த ஜென்மத்துல வேற ஏதாவது பிறப்பான், பன்னியாவோ நாயாவோ ஏதாவது பிறப்பான். இப்ப முன்ஜாமீன் சொல்லுங்க. கேட்டிருக்காங்களே, இப்ப சொல்லுவாங்க போல காக்க காக்க கனவுகள் காக்கன்னு சொல்லி இப்ப சொல்லுவாங்களோ? இதெல்லாம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் அவன் இதை வச்சுதான் அவன் பணம் சம்பாதிப்பான். ஆமா. இப்ப இவனை விளம்பரம் படுத்த கூடாதுங்க. இவெல்லாம் வந்து ஒரு 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 பிய பார்த்தா எப்படி போகணும் அந்த மாதிரி நம்ம போனோம் கண்டி. இவனுதான் இந்த மாதிரி டிவில போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு ம். இவனை வந்து பெரிய ஆள் ஆகின்னு இருக்க கூடாது. ம். புரியுதா சொல்றது? கரெக்ட் கரெக்ட். அது என்ன பண்றது, நம்ம இந்து மதத்துக்கு வந்து கேவலம். பிராமணன் எதுக்கு அவனை பத்தி பேசுறானுன்னு ஒண்ணும் தெரியல. அந்த காலத்துல வந்து அவனுக்கு வந்து ஒழுங்கா குளிச்சுட்டு காலையில வந்து நான்வெஜ் சாப்பிடாத, கோயில் உள்ள போனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதனால அவன் போனா. நீ நான்வெஜ் சாப்பிட நீ ஒரு கோயில் கட்டிக்க, இன்னைக்கு அவனை எதுக்கு குறை சொல்ற? கரெக்ட் தான் கரெக்ட். நீ நான்வெஜ் சாப்பிடாத, நீ ஒரு பிள்ளையார் சிலை வச்சு நீ வந்து சின்னதா கோயில் கட்டி நீ வந்து பூஜை பண்ற, அவன் பின்னாடியே ஏன் போய் நிக்கிறீங்கன்ற நானு. கரெக்ட் தான் கரெக்ட் தான். இன்னொன்னு, கருவறைக்குள்ள போய் சாமி கும்பிட்டாதான் உங்களுக்கு கும்பிட்ட மாதிரி இருக்குமான்றது தெரியலையே. ஏன் வெளியில இருந்து சரி, நீ ஏன் அந்த கருவறைக்குள்ள போற? நீ ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டி கருவறைக்குள்ள போ. கரெக்ட் தான், உண்மைதான் சார். இல்லப்பா, நீ வந்து முதல்ல ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அது வந்து நம்மளுடைய கடவுளா. இப்ப இந்து மதத்துல வந்து இன்னும் கேட்டா எந்த மதத்திலயுமே வந்து இறைவன் கிடையாது, புரியுதா? இறை தூதர் தான் இருக்கிறாரு. கிறிஸ்துவத்துல வந்து இயேசு பிரான் இறை தூதர் தான். முஸ்லீம்ல முகமது நபி இறை தூதர் தான். இந்து மதத்துலதான் சிவன், புரியுதா? இறைவன் இருக்கிறது இந்து மதம் மட்டும்தான். இந்து மதத்துல மட்டும்தான் வந்து கடவுளா வாழணும்னு சொல்றாங்க. வேற எதுலயுமே வந்து அந்த மாதிரி இந்து மத முறைப்படி நம்ம யாருமே வாழ்றது கிடையாது, நமக்கு யாரும் சொல்றது இல்ல.
அதெல்லாம் கூட இவங்கள பத்தி பேசுனா டைம் வேஸ்ட். நமக்கு அதை பத்தி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க குமார். வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சார் இன்னொன்னு. இவங்களை வந்து அசிங்கமா பாக்கணும், அசிங்கமா பாக்கணும். ஓகே ஓகே. இன்னொன்னு, இவங்க தான் சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஏன் இந்து மதத்தை மட்டும் பேசுறாங்க? அதான் பணம் ஏதாவது சாமி இல்லன்னு இவனுக்கு நினைப்பானுங்கப்பா. அப்புறம் கெஞ்சுவானுங்கள. டாக்டர் வந்து கடவுளா தானே பாக்குறானுங்க. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு பிறப்பு, என் மனைவிக்கு வந்து பிறப்புறுப்புல வந்து புண்ணு வந்துச்சு டாக்டர், அதை எப்படின்னா குணப்படுத்திருங்க டாக்டர். கடவுளா பாக்கல, டாக்டர் கடவுளா பாப்பானுங்களா? சரி, குணப்படுத்தினா மனுஷனா மதிக்கிறவர் தானே பெரியாரு. அப்ப அங்க போய் அவங்க பெரியாரோட கொள்கை படி அதையாச்சும் கேட்பானுங்கல்ல. அப்ப அங்க கேட்கும் போது மட்டும் எப்படி கேட்பானுங்க? என் மனைவி அது இங்கிலீஷ்ல கேட்பானுங்க. இங்கிலீஷ்ல அந்த இப்ப பிரஸ்ட்னா அது இங்கிலீஷ்ல நாகரிகம் ஆயிடும் பொழுது அவங்களுக்கு. அது பேர் முளை கிடையாது பொழுது, அது பேர் மார்பகம் இல்ல பொழுது. அந்த காலகட்டங்கள்ல முளைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி பேசுவாங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஒரு எவ்வளவு அது காலங்காத்தால கந்த சஷ்டி கேக்குறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கும். இறை நம்பிக்கை உள்ளவன் எல்லாம் கெடுக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் ஒன்னும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இதையே வந்து அதுவும் இந்த கொரோனா டைம்ல வந்து கடவுள் தான் காப்பாத்தணும்ன்ற டாக்டரை கைவிரிச்சுட்டான். இந்த டைம்ல இந்த மாதிரி பேசுறது வந்து எவ்வளவு வந்து ஒரு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேச துரோகி மாதிரி இவலாம். இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். இப்ப இந்து மதத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இயற்கை மருத்துவ முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு அலோபதியால முடியல. இல்லங்க, இவனை இன்னொன்னு என்னன்னா, இப்ப எந்த மதத்திலயும் இப்ப முஸ்லீம்ல பிறந்து இவன் முஸ்லீமை பத்தி பேசினா இந்நேரம் இறந்துட்டு இருப்பான், சாவடிச்சிட்டு இருப்பாங்க. கிறிஸ்டின்ல வேற கண்ட்ரில கிறிஸ்டின்ல பிறந்து இந்நேரம் வந்து அடி பொழந்திருப்பானுங்க. எந்த சர்ச்சு முதல்ல சுடுகாட்டுல இடம் கிடையாது, தெரியும்ல இவனுக்கு எல்லாம். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். இப்ப கிறிஸ்துவத்துல பிறந்தா கிறிஸ்துவத்துல இவன் சர்ச்சுக்கு போடலாம், சுடுகாட்டுல இடம் கிடையாது கிறிஸ்டின் முறைப்படி. முஸ்லீம்ல அவனுக்கு சுடுகாட்டுல இடம் கிடையாது. இந்துல மட்டும்தானே வந்து நாய் பேய் எல்லாம் இருக்குது. அதனால இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசலாம், இப்படி ஒன்னா இருக்கலாம். ஒரு முறைப்படுத்தல நம்மள. அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எல்லா இறைவன் தான் ஒரு சாதாரணமாயி போச்சு. நான் இவனுக்கு இறைவனை சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். அடுத்தவன் மனசு புண்படுத்துறது வந்து எவ்வளவு பெரிய தவறுன்றது இவன் நினைச்சுனுங்கிறான். கந்த சஷ்டி கவசத்தை வந்து சொன்னதால பிராமண மனசுதான் புண்படுன்னு. எல்லாரோட இந்து மனதும் புண்பட்டது அவனுக்கு தெரியல. அவன் தாயையும் அசிங்கப்படுத்திக்கிறான், அவன் தகப்பனையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறான். அவன் என்ன சொல்றது, அவன்லாம் வந்து மனிதனே இல்ல அவன். சார் இப்போ இவங்க இந்து மதத்தையே குறி வச்சு பேசுறாங்களே, இது பணத்துக்காக தானா இல்ல வளரணும் அப்படிங்கறதுனாலயா? எப்படி? யாருமே செருப்பால் அடிக்க மாட்டானுங்க. ஓகே. ஏன்னா இந்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது அதான் யாரும் வந்து அந்த கும்பிட்டா கும்பிடு, யாரும் வந்து நம்ம போயிட்டு வாடா இந்து மதத்துல வந்து சேர்ந்துக்கிட்ட நம்ம யாரையும் கூப்பிடுறது இல்ல, சொல்றது இல்ல. ஓகே, கரெக்ட். மத பிரச்சாரம் நம்ம பண்றது இல்ல. உண்மைதான். நினைச்சா சாமி கும்பிடு, வந்தா வானாய போனா என்னன்னு நம்ம சொல்றோம். கரெக்ட். அதனால இவங்க வந்து இந்து மதத்தை மட்டும் குறி வச்சு இவனுக்கு ஒரு கட்டத்துல இவன் பேசுறதுக்கு இவன் வந்து இவன் மேரேஜ் ஆகியோ, இவன் குழந்தைக்கோ, இவன் மனைவிக்கோ, இவன் தாய்க்கோ ஒரு நாள் இவன் அவஸ்தைப்படுவான். இவன் பேசின வார்த்தைகள், அதாவது வந்து கடவுளை இவன் வந்து பழிச்சா வந்து கடவுள் இவனை தண்டிக்க மாட்டாரு. ஏன்னா இவன் கடவுளோட பிறப்பு தான். இல்ல, இவங்க நிறைய சாமி சொன்னானுங்க. கடைசியில முருகரை சொல்லும் போது தான் மாட்டிக்கிட்டாங்க. முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து எப்படி வழிமுறை பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து சாமியை வணங்குறோம். கரெக்ட் தான். நம்ம முன்னோர்கள் படிதானே நம்ம வணங்குறோம். சரி சார். சிறு தெய்வங்களை வழங்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அறிவு வளர்ந்ததால பெரு தெய்வங்களை வணங்குறோம், அவ்வளவுதானே. சரிங்க சார். மாரியம்மன் இதெல்லாம் சிறு தெய்வங்கள். விநாயகர், முருகர், மீனாட்சி அம்மன், வராகி அம்மன் இவங்கெல்லாம் பெருந்தெய்வங்கள். சிவ வழிபாடு, சிவன் கிட்டதான் எல்லாருமே இது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சிவன் தான். அதாவது இறைவனை பத்தி படிக்கிறான், அதுக்கு உண்டான பலனை அவன் அனுபவிப்பான். நம்ம எதுக்கு அவனை போய் இது பண்ணினு. நன்றி சார். இப்ப இந்த உங்க டயத்துல இந்த காலை வேளையில கொஞ்சம் என் கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார்.
யார் கொடுத்தா இவங்களுக்கு இந்த தைரியத்தெல்லாம்? இவ்வளோ தெனாவட்டா பேசுகிறதுக்கு ஒரு இந்து மத முருகன் எம்பெருமான் முருகனை வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு யார் கொடுத்தா இந்த தைரியம் இவங்களுக்கு? எப்படி வந்தது? கொஞ்சம் யோசிங்க. இதில் ஒன்றே ஒன்று ஏன் இதுவே வந்து ஒரு கிறிஸ்தவனையோ இல்லை முஸ்லீமே பேசுனா பிரச்சனை வரும். ஆனால் இந்துக்களை பேசுனா பிரச்சனை வராது. ஏன்னா இங்கே இருக்கிறவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்துக்களில் வந்து ஒற்றுமை கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் நன்றி சொல்லிக்கோங்க. இப்போ இவங்க வந்து நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. இந்து மக்களுக்கு வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறது இப்போ நல்லது தான். ஏன்னா பிளவுபட்டு இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் இன்றைக்கி வந்து ஒற்றுமையாக மாறுறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கு கருப்பரும் ஒரு கூட்டம். இந்த கருப்பர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களும் ஒரு உதாரணம், அவங்களும் ஒரு காரணம். அதனால் நாம் சொல்ல வேண்டியது வந்து இந்த கருப்பர் கூட்டத்துக்கு முதல்ல நன்றியை தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.